ஹாய் பிரியா. ஹாய். ஸோ இன்னைக்கு ஏதோ ஒண்ணுமே ஆடல இன்னும் இவங்க எல்லாம் கேமே ஸ்டார்ட் பண்ணலடா, எப்படியாச்சும் ஸ்டார்ட் பண்ண வைங்களேடா அப்படின்னு வந்து பிக் பாஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கெஞ்சி இன்னைக்கு ஒரு புதுமையான விஷயத்த வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்ல வந்து அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பேச வச்சாங்க, நம்ம கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த டேவா இருக்கு. அதுக்கு நடுவுல வந்து குட்டி குட்டி பிரச்சனைகள் அண்ட் கம்ருதீன் அண்ட் பார்வதியோட டாக்ஸ் வந்து இருந்துச்சு, அண்ட் வியானாவோட கொஞ்சம் ஃபைட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஓவராலா எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இண்டிவிஜுவலா விளையாடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லுங்க, இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது? எல்லாத்த விட முக்கியமான விஷயம் இன்னைக்கு என்னன்னா, நம்மலாம் கவனிக்க வேண்டியது வந்துட்டு, ஒருத்தர் வந்து 2வது முறையாக இந்த வீட்டு தலையாக வந்துள்ளார். அதுவும் வந்து அடுத்தடுத்த வாரங்களில் 2 முறை தொடர்ந்துங்கிறது. இது வந்து இந்த வாய்ப்பு மத்தவங்களுக்கும் கூட கிடைச்சது. ஆனா, அவங்களால அத வந்து இது பண்ண முடியல. இப்ப இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா, ம் ஆ அது யாருக்கு திவ்யாவுக்கு கூட இந்த சான்ஸ் ஒண்ணு கிடைச்சது. அடுத்த வாரமேவான்னு தெரியல. பட் ஆனா வந்து திரும்ப தலையாவறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த டாஸ்க்ல தான் வந்து நம்ம பார்வதி வந்து கண்ணெல்லாம் பேத்தாலும் பரவாயில்ல, என் கண்ணே போனாலும் உன்ன மட்டும் நான் திரும்ப கேப்டனா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு வேலைய பார்த்து விட்டாங்க. அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கே கூட சபரிக்கே கூட வந்துட்டு திரும்பவும் ஒரு வாய்ப்பு ஆவறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. பட் அதெல்லாம் அவரால ஆவலாம் முடியல. அவர்னால அதுல இது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த முறை வந்து இவர் திரும்ப வருவாருன்னு நான் ப்ரோமோ பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, இவங்க தான் போல இருக்குது. சுபி தான் போல இருக்குது சுபிக்ஷா. அப்படின்ற மாரி தான் நானுமே வந்துட்டு ஃபீல் பண்ணேன். அவங்கள ரொம்ப ஃபோக்கஸா காட்டி நல்லா வந்து நம்மள இந்த ப்ரோமோல வந்து ஏமாத்திட்டானுங்க நம்மள. பட் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்கள விட கம்மி டைம்ல கமருதீன விட கம்மி டைம்ல வந்து எஃப்ஜின்னு சொல்லி அந்த இத பீட் பண்ணி அடுத்தடுத்து போகும்போது வந்து ஒரு டாஸ்க் வைஸா நீங்க பார்க்கும்போது வந்து இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயமா, ஒரு நல்ல ஒரு ஹெல்தியா ஓகே காம்படிட்டிவா விளையாடுறானுங்க இவ்வளோ பேரு. இந்த கேம் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்து விளையாடுற நபர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட்ட வந்து நம்ம குடுத்தது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதனால அவருக்கு வந்து தொடர்ந்து 2வது முறையாக அடுத்தடுத்த வாரங்களில் கேப்டனான எஃப்ஜே வந்து வாழ்த்துக்கள். அதுவும் வந்து அவரோட கேம சும்மாலாம் வந்து அவர் கேப்டனா ஆனாங்கிறத தாண்டி, அந்த கேப்டனா இருக்கிற அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வாரம் போன வாரம் ஃபுல்லா வந்து ரொம்ப சூப்பரா இருந்தாரு. ஒரு பெர்சனலா இண்டிவிஜுவலா ஒரு நபராகவே வந்து இன்னும் பெட்டர் பண்ணிக்கிட்டாரு. அத தான் வந்து அவரோட ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு பேசும்போது சொன்னாரு. இந்த மாரி வந்து நீ அ அ வீட்டு தலையா இருக்கும்போது உன்னால அவ்வளோ சூப்பரா இருக்க முடியுது அப்படின்னா, அப்ப நீ நார்மலா இருக்கும்போதும் அந்த மற்ற வாரங்கள்லயும் உன்னால இருக்க முடியும் தானே! அத நீ மற்ற வாரங்கள்லயும் கொண்டு வர ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அட்வைஸ் அவர் ஃப்ரெண்ட் குடுத்தாரு. ஸோ ஓவராலா வந்து பெட்டர் ஆயிட்டே வராரு. என்னன்னா இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து எங்க வேணாலும், என்னைக்கு வேணாலும், யார் வேணாலும் ட்ரிகர் பண்ணிவிட்டு அது வெளிய வரலான்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறனால, அது ஒண்ணு மட்டும் ஒரு கன்சர்ன் அப்படின்னு சொல்லலாம். அது அண்ட் வீக்கெண்ட்லயும் பேசவே இல்ல. கேப்டன்சி பத்தி இந்த வாரம் பேசவே இல்ல. நேத்திக்கு எபிசோட அவ்வளோ வேஸ்ட் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் வந்து எஃப்ஜேயோட கேப்டன்சி பத்தி கூட பேசியிருந்திருக்கலாம். பிகாஸ் அவரு ரொம்ப நிறைய அவரோட ஆங்கரை வந்து கம்மி பண்ணி, அதுவும் சாண்ட்ராவும் திவ்யாவும் பண்ணதுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அமைதியா பொறுத்து போனதே எஃப்ஜேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் எதுவுமே அட்ரஸ் பண்ணவே இல்லை. மேபி இந்த வாரம் அட்ரஸ் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். அண்ட் ஹவு ஹி இஸ் டூயிங்னும் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த வரக்கூடிய வாரத்துல யார் யாரெல்லாம் வந்து ஒரு ஒரு சிக்கல்ல இருக்கிறா அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வீட்ல இருக்கிற மொத்த பேரையும் தூக்கி போட்டாங்க. ஒரு 3 பேர் மட்டும் தப்பிச்சுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒண்ணு வந்து சபரி, இன்னொன்னு வினோத், இன்னொன்னு வந்து சுபின்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? சுபிக்ஷா. ஆமா. இந்த 3 பேர் மட்டும் சுபிக்ஷா, தான் இது ஆகல. வினோத். மத்த எல்லாரையுமே தூக்கி உம் குத்திட்டாய்ங்க. ஒரே குத்தா குத்தி விட்டானுங்க. எல்லாரும் வாங்கடா. எல்லார்ல எவனுக்கு தான் ஓட்டு அதிகமா வருது, கம்மியா வருதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாரையும் குத்தி உள்ள இறக்கி விட்டானுங்க. ஒரு வேடிக்கைய பார்த்து விட்டாச்சு. ஸோ இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப பெரிய சிக்கல்ல யார் திரும்ப வருவா அப்படின்னா, இதெல்லாம் டாக்ஸிக் கேங்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்கலாம் என்ன ஆனாலுமே வந்துட்டு ஒரு கன்டென்ட்டை கொடுப்பவர்கள். அதனால அவர்களலாம் அவ்வளோ சீக்கிரத்துல இவங்க அனுப்ப மாட்டானுங்க வெளிய. கார்ல வெளியேத்தி கொண்டு போற வரைக்கும் டேஞ்சர் ஆக்கி வச்சு கடைசியில திரும்பவும் கார உள்ள அனுப்புனானுங்கல்ல பிரச்சனைக்கு. அதனால வந்து அவங்கள மாரி ஆட்களலாம் வெளிய அனுப்ப மாட்டாங்க. இந்த வாரம்லாம் அவங்க யாரும் போமாட்டாங்க. இவங்க இந்த இந்த ரம்யா ஜூ, அப்புறம் வந்து வேற யாரு? இந்த சுபிக்ஷா தான் நாமினேஷன் இல்ல. இந்த மாரி ஆட்கள் தான் போவாங்க. ரம்யா ஜூ மாரி டேஞ்சர்லயே இருந்த ஆட்கள்லாம், இந்த வாரமும் ஒண்ணும் வெளிய வரல அப்டின்னா தூக்கி அடிச்சுருவானுங்க. அரோரா இந்த மாரி ஆட்கள். அரோரா நெறையவே இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் சொல்றேன். ஆமா. அந்த மாரி ஆட்கள கொண்டு போயிருவாங்க. ஏன்னா, இவங்கலாம் வந்து எந்த பக்கமும் சேர மாட்டாங்க. சண்டைக்கு மாட்டாங்க. அமைதியா இருக்கிறாங்க. இவங்கள மாரி ஆட்கள்லாம் உள்ள வச்சுட்டு என்னத்த பண்றது நம்மன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாய்ங்க வெளிய.
சண்டை போடுற ஆட்களை தான் வச்சு போனாங்க இல்லையா, அதனால அவங்களாம் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். பட் ஓவராலா ஒரு 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 ஆரம்பங்கிறது இந்த வாரத்துக்கு வந்து ஒரு வேற மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா எல்லாரையுமே ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி எவன்லாம் மாறுவான், எவன்லாம் வந்துட்டு என் சொந்தக்காரங்க சொன்னதை கேட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னதை கேட்டுமே வந்து மாற மாட்டானுங்க. அந்த இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குது இல்லையா, அது ஒரு பக்கம். இன்னொன்று, அரோரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இட்லத்து பட்லத்து கட்லத்துன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணாங்க பார்த்தீங்களா நீங்கள் பார்க்கும்போது. ஆமா, இது நிறைய பேர் பண்ணா கேள்விப்பட்டிருக்கேன். 1, 2 பேர் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். சும்மா எங்கேயோ எப்பயோ காலேஜ் டைம்ல ஸ்கூல் டைம்ல. இந்த பொண்ணு என்னடான்னா அதை வந்து அவர் என்ன லைன் செம சொன்னாலும் ஃப்ளூயண்டா. ஆமா, எனக்கு வந்து ஐயோ இது ஒரு பெரிய தனி டேலண்ட் போலகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இந்த இந்த இவர் சொல்ற மாதிரி ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான், எதை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கு தெரியாமாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து ஆன் ஃபனியர் நோட் சொல்றேன். பட் ஸ்டில் அது நிஜமாவே வந்து அது சூப்பரான ஒரு மேட்டருங்க. அது கியூட்டா இருந்துச்சு இன்னைக்கு. ஆனா 2 பேருமே அந்த ஃப்ளோவும் சபரி ஃப்ளோவும் நல்லா இருந்தது. அரோராது இன்னும் வேற லெவல்ல இருந்தது. தட் வாஸ் லைக் கியூட் லிட்டில் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ உள்ள வந்து இவங்க சொந்தக்காரங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் வாட் எவர் அவங்க சொன்னதுல நீங்க யார் யாருக்கெல்லாம் வந்து எப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா ஒரு முக்கியமா ஒரு 5 பேரோடது தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து சபரி. சபரியோட அவங்க ஃப்ரெண்டு சொன்னது என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து சாய் பிரமோதிதா அவங்க சொல்றாங்க என்னன்னா, நீ வந்து ஒரு அவர் ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, ரொம்ப ஒரு ஷெல்குள்ள போயிட்டாரு. ஒரு எப்போ வந்து அவருக்கு ஒரு அந்த ஒரு அவரோட கேப்டன்சி வீக்ல வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூலாம் வந்துச்சோ, எப்பப்பெல்லாம் வந்து ரொம்ப பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சோ, அவரை வந்துட்டு ரொம்ப இது பண்ணி அழுது கிழுதுலாம் முடிச்சு அந்த வாரத்தை முடிச்சாரு பாருங்க. அதுக்கப்புறம் இப்போ போன வாரம் எஃப்ஜேவோட அந்த இந்த தலை வாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆள் இருக்கிற இடமே தெரியல. ஓகே, அந்த 1 ஹவர்ல 1 மணி நேரம் காட்டுறாங்க அப்படின்னா அந்த எபிசோட்லயே அவர் இல்ல உள்ளுக்குள்ள. 24 மணி நேரத்துல பார்த்தோம்னா அதுல கூட அவரை எங்கேயாவது எப்பயாவது லைட்டா தான் பார்க்க முடியுதுன்ற மாதிரி ரொம்ப வந்து தன்னை அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஷெல்லுக்குள்ள கூப்பிட்டு போயிட்டாரு அவர். அது வந்து வேலைக்கே ஆகாது. ஓகே, எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒன்று நடக்குது, உங்களுக்கு அகைன்ஸ்டா போகுது, அதை உங்களால ப்ரூவ் பண்ண முடியல, எல்லாம் நடக்குது, ரைட், ஓகே, அதுக்காக என்ன பண்ண முடியும்? கூனி குறுக்கி அப்படியே உள்ளே உட்காந்துட்டு முடியுமா என்ன? வெளியே தான் வரணும், வெளியே ஷெல்லை விட்டு வெளியே வரணும், இல்லைன்னா வீட்டை விட்டே வெளியே வந்துடணும். ஸோ அது வந்து அவரை போல ஒரு ஆளுக்கு வந்து அதை ரொம்ப அட்வைஸாக கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க. நீ வந்து அவங்க இருந்தான் எங்கன்னு தெரியல, காணாம போயிட்டான் அவன். எல்லாரையும் கேள்வி கேளு, சும்மா வந்துட்டு எல்லாருக்கூடயும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்காத. எல்லாரோட நல்ல பேர்லாம் வாங்க முடியாது, நீ எல்லாருக்கும் நல்லா நல்லா இருக்க முடியாது. கேளு, தட்டி கேளு, கேள்வி கேளு அப்படின்னு சொல்லி அவங்க நண்பர் சொன்னது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. அடுத்து வந்து சாண்ட்ரா, அவங்களோட ஃப்ரெண்டு தான் இருக்கிறதுலே தி பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். அவங்க சொன்னது வந்து அவ்வளோ டு த பாயிண்ட், மூஞ்சில் அடித்த மாதிரி. நம்ம வந்து டிவி கேமரா அதெல்லாம் எதுவுமே இல்லாத கூட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசும்போது எப்படி வந்து நம்மளோட ஒரு உண்மையான கருத்தை வந்து அவங்களுடைய திறம் மேம்படுறதுக்கோ இல்லை அவங்களுடைய வாழ்க்கை நல்லாகுன்றதுக்காக வந்துட்டு அக்கறையோட சொல்லுவோமோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அவங்க. ஏன்னா அவங்க பயன்படுத்திய வார்த்தைகள்லாம் பாருங்க, நீ பண்றதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஏதோ வில்லனிஸ்டிக்கா என்னமோ மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நீ ஏன் அந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி அப்படியே கேட்டாங்க அவங்க. ஏன்னா இப்போ இவங்க பண்றது அப்படிதான் இருக்குது, ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு ரொம்ப அப்படியே வந்து இந்த நாடகத்திலலாம் வர வில்லிங்க மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி பண்றது, அது தேவையே இல்லை. நீ எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? இன்னொன்னு, நீ குரூப்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள போனவங்கல ஒண்ணு, நீ அங்க போயிட்டு கடைசியில இப்ப அவங்க கூட தானே சேர்ந்துருக்க. அதாவது யாரை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள போனியோ அவங்க கூடயே போய் சேர்ந்து உட்காந்து பண்ணிட்டு இருக்க, அவங்க தான் அவனை ஆட்டி படைக்கிறாங்க. நீ அதுக்கு வந்துட்டு அது தெரியாம உட்காந்துட்டு இருக்க, வெளியே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியுதுன்னு சொல்லி சூப்பரா நேத்து வந்துட்டு அவர் போஸ்ட் சொன்னதை வந்துட்டு இன்னைக்கு இவங்க வந்து இவ்வளோ தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இவங்க 2 பேர் தான் டாப்பா எனக்கு இருந்தாங்க. இருக்கிறதுல ரொம்ப வேஸ்ட் யாரு அப்படின்னா வந்துட்டு இந்த திவ்யாவோட ஃப்ரெண்டு, இந்த இவங்க ரித்விகாவா அவங்க அந்த குப்பித்துவம் மாதிரி. அவங்க என்னன்னா எவ்வளவு வந்து மொக்கையான்னா கிட்டத்தட்ட அவங்கள வந்துட்டு பாதியிலே மைக்கு கேமரா ஆஃப் பண்ணியிருந்துருக்கணும் இவங்க. ஏய் நீ என்ன பேசுற, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி வேற யார்ட்டையும் போய் கொடுத்துருக்கணும், பாதியிலே நிறுத்திட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப மொக்க. ஏங்க உங்களை ஒரு நம்பி நீங்க ஒரு ஒரு தோழி நீங்க வந்துட்டு உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நல்லது சொல்லி பண்ணுவீங்கன்னு பார்த்தா, உள்ள போனவன் மட்டும் என்னத்தை கிழிக்க போறான், ஒன்றும் அந்த திவ்யா போய் ஆடி என்னத்தை புடுங்க போறான், விடு, அவ தோத்து போனா தோத்துட்டு வரட்டும் அப்படின்னு நினைச்சா ஒரு ஃப்ரெண்டு யாராவது என்ன வேலையை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு அவங்க பேசுனது. ஓப்பனா போட்டு உடைக்காம வந்துட்டு ரொம்ப அப்படியே சாஃப்டா அட்ரஸ் பண்றாங்களாமா. நம்ம வந்து இது வந்து என்ன இழுத்து 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 என்னடா பண்றானுங்க இவனுங்க. அதனால வந்து அவங்க பேசுனது ரொம்ப புரியவே இல்லைன்னா அப்ப எதுக்குங்க? உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க எதையுமே ஒரு ஒரு புரிய வைக்கவே ட்ரை பண்ணல. நீங்க வந்து அவங்க ரொம்ப சாஃப்டா அட்ரஸ் பண்ணி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைச்சு அப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்ப எதுக்கு நீங்க இல்ல?
அது ரொம்ப வேஸ்டா இருந்துச்சு. பாயிண்டா அடிச்சு இப்போ எப்படி சாண்ட்ராவோட ஃப்ரெண்டு சொன்னாங்களோ அந்த மாதிரி சொல்லியிருந்திருக்கணும். அதை இவங்க மிஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அது ஒண்ணு. பார்வதிக்குமே அப்படித்தான் இருந்துச்சு. ஆமா. ஏன்னா அவங்களுக்கு அது என்னன்னா, இவனுங்க டிவி ஆளுங்க பண்றது. இந்த விஷயங்கள்லாம் சொல்லாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு தடுத்து வச்சுருவானுங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு கன்டென்ட் குடுக்குற ஆளுங்க கெடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்றது? சொல்ல விட மாட்டானுங்க இவனுங்க. அது வந்து அதுதான் மேட்டரா இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி பூசி மொழிகி, ஏதோ ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. அவ்வளோதான். மத்தபடி ரொம்பலாம் சொல்லல. அவ்வளோதான். அது அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவரு விக்ரமோட ஃப்ரெண்டு சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே நல்லதா சொன்னாரு. அவர் ஒருத்தருக்கு மட்டும் தான் ஆக்சுவலா வெளிய இருந்து அவங்க ஃப்ரெண்டோ, குடும்பமோ யார் பேசினாங்களோ, "நீ பண்றது பாசிட்டிவா. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணு. உன் பக்கத்திலேயே இருக்கிறவங்கள கூட நீ இன்னும் நெனச்சா கேள்வி கேட்கலாம். அவங்கள கேள்வி கேட்கக்கூடாதுன்னுலாம் இல்ல. எல்லாரையும் எப்படி கேட்கிறோ, இதே மாரி கேளு. அடங்கிறாத, உட்காந்துராத, இவங்க மிரட்டுறாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்கன்னு சொல்லி நீ அமைதியாவே ஆயிராத. இதே மாரி இரு, இப்படியே இருன்னு சொன்ன ஒரே ஆள் யாருன்னா, விக்ரமோட ஃப்ரெண்ட் மட்டும் தான். அப்ப மத்தவங்க எல்லாருமே கேம இன்னும் தப்பு தப்பா விளையாடுறாங்க. இவரு நல்லா விளையாடுறாரு. இன்னும் நெனச்சா பெட்டர் பண்ணிக்கலான்ற ஒரு இடம், இவர் ஒருத்தர் மட்டும் தான் அந்த மாரி இருக்காரு. அப்படின்றதே வந்து ஒரு நல்ல ஒரு சைனா இருந்துச்சு. அது வந்து ஒண்ணு. அண்ட் இவங்க பார்த்தீங்க அப்டின்னா, இன்னும் 2, 3 பேர் இருக்கலாம். அதாவது வந்து சுபிக்ஷா, அப்புறம் வந்துட்டு ரம்யா ஜூ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நீ ஸ்ட்ராங்கா விளையாடணும், போல்டா விளையாடணும். நீ வந்துட்டு சும்மா அப்படியே பேன்னு உட்காந்துட்டு இருக்கிற, உள்ள போய் உட்காந்துட்டு உனக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னதெல்லாம் உண்மையாவே வந்துட்டு இவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்ப சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன். அன்னைக்கு 24/7 நான் அத பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. இவர் வந்து திவாகர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இவங்கள வந்து ஏதோ சொல்லியிருந்திருப்பாரு. அ அ அ என்ன சொன்னாரு அப்படின்னா, திவாகர் வந்து இந்த மாரி அ யாரோ போறவங்க, வரவங்கலாம் நமக்கு அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்குதா? அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கணுமா? சும்மா யாருக்கு யாரு வந்து அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு விவஸ்தை வேணும். அப்படி இப்படின்லாம் சொல்லி, ஏதோ ரொம்ப அசிங்கமா ஒரு மாரி பேசினாரு. இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்கா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி சொன்னாரு. அத கேட்டு இந்த பொண்ணு அப்படியே நிக்கிறாங்க. ஆமா. நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஏதோ செம்மையா போய் கேட்க போறாங்கன்னு நினைச்சேன். இத நான் அன்னைக்கு எபிசோட்ல உங்ககிட்ட நான் சொன்னேன். கடைசில பார்த்தா அப்படியே நின்னுட்டு பார்த்துட்டு சரி ரைட் போவோம் அப்படின்னு போயிட்டாங்க. என்னடா இது புதுசு போயிட்டு நான் 4 பேர கூப்பிட்டு வருவாங்க. ஒரு பெரிய சண்டைய ஆக்கிருவாங்கன்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் தெரியுமா? நீங்க எபிசோட்ல உங்ககிட்ட. அந்த மாரி ஆமா, ஆமா. அததான் கிட்டத்தட்ட நெனைக்கிறேன். அத அவங்க ஃப்ரெண்ட் அட்ரஸ் பண்றாங்க. இந்த மாரி வந்து நீங்க உன்ன வந்து ஒருத்தவங்க மூஞ்சிக்கு நேரா உன்ன சீண்டுறாங்க, உன்ன திட்டுறாங்க, உன்ன கோவப்படுத்துறாங்க. நீ எப்படி வந்து உன்ன பத்தி தப்பா பேசுறவங்க நீ எப்படி எதிர்த்து கேட்காம அப்படியே அமைதியா போற? அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்டாங்க. ரம்யாவுக்கும் உன்னை அதேதான். பத்தி நீயே நிக்கலன்னா வேற யாரு நிப்பா? ம். உனக்காக நீயே நிக்கலன்னா வேற யார் நிக்க போறா? அப்படின்ற மாரி. அரோராக்கும் அதே மாரி தான். ஸோ இவங்க 3 பேருமே அந்த ம். கேட்டகரில தான் வராங்க. ஸோ அரோராவாகட்டும், ரம்யா ஜூவாகட்டும், இல்ல வந்துட்டு சுபிக்ஷா இவங்க 3 பேருமே இன்னும் வந்து ரொம்ப போல்டா பாயிண்ட் எடுத்து வைக்கணுன்ற அந்த விஷயத்த அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னது வந்து இவங்க எடுத்துப்பாங்களான்றது ஒரு கேள்வி. அது அவங்களுடைய இன்னேட் கேரக்டரா அப்படிதான் இருக்குது. அவங்களால அது பண்ண முடியாது. இல்ல வந்து கேமராக்காக நான் இப்படி இருப்பேன் அப்படின்னா சொல்ல முடியாது. எனக்கு தெரியல. பட் லாஸ்ட்டா ஒரு விஷயம் நீங்க பாருங்க. இவங்க வியானாவோட ஃப்ரெண்ட் பேசினதுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஓப்பனா வந்துட்டு, "நீ எல்லாமே ரைட்டு. ஆமா, இந்த ஆமா. கேம்பஸ் ஏதோ ஒண்ணு பண்றல்ல, அத கொஞ்சம் குறைச்சுக்க" அப்படின்னாரு. இவரு ராணவ். ராணவ். எக்ஸ் கண்டஸ்டன்ட். ஸோ அவர் வந்துட்டு ஒரு இவ்வளோ போல்டா ஒரு விஷயத்த வந்து ஃப்ரெண்டா இருந்தாலும் பரவால்ல. நான் உன்னை இந்த மாரிலாம் பண்ணி பார்த்ததே இல்லையே. எதுக்கு கேமராக்காக இவ்வளோ ஃபேக்கா பண்ற? அப்படின்னு கிட்டத்தட்ட ஒருத்தர் கேட்டா எப்படி இருக்கும்? நான் உன் ஃப்ரெண்டு தானே உன்ன வந்து வெளிய நல்லா தெரியும். நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே. எதுக்கு கேமராக்காக சும்மா ன்ற, ஓன்ற என்னென்னமோ பண்றியே. இதெல்லாம் என்ன கருமம்? அப்படின்னு ஒருத்தர் கேட்டா எப்படி இருக்கும்? அது ஒரு 50% ரொம்ப டீசென்ட்டா ஒருத்தங்க கேமரா முன்னாடி கேட்கறதுக்காக வந்துட்டு, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோ. நீ நார்மலா பேசுற, நல்லா தான் பேசுற. அது மக்களுக்கு புடிச்சிருக்குது. நீ அப்படியே கூட பேசு. அப்படின்ற மாரி அவர் சொன்னதுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த இந்த விஷயங்கள்ல முக்கியமானது. இத தாண்டி எனக்கு ஒண்ணும் பெரிய இது இல்ல. பட் இவங்கலாம் எப்படி இத விளையாட போறாங்கன்றது தான். ஏன்னா லாஸ்ட் விஷயம். ஒருத்தர் திருந்துறேன்றாப்ல. சரி ரைட்டு வெளியேருந்து என் ஃப்ரெண்டு சொன்னான், அந்த மாரி வந்துட்டு நம்ம 2 பேரும் கொஞ்சம் இதுவாவே இருந்துப்போம். ஒதுங்கி இருப்போம். அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, சரிப்பா ஒதுங்கிப்போ கேம ஒழுங்கா விளையாடு, உருப்படு. நீயும் நல்லா விளையாடு, நானும் நல்லா விளையாடுறேன். நல்லா விளையாடுற நம்மள்ல யார் ரொம்ப நல்லா விளையாடுறாங்களோ, அவங்களுக்கு மக்கள் காப்பாத்தி உள்ள வச்சுப்பாங்க, ஜெயிப்போம். அப்படின்னு சொல்றது தானே ஒரு உண்மையான ஒரு போட்டியாளர். என்னடா இவன் திருந்துறான், உருப்படுறான், ஏற்கனவே வந்து நம்ம கூட சேர்ந்து பண்ணிட்டு இருந்த கன்டென்ட்லாம் நிறுத்திவிட்டான். கிச்சன்ல போய் சமைக்கிறான், எல்லாமே பண்றான். இப்போ வந்துட்டு வேற நம்ம கூடயும் பேசுறது ஒரேடியா நிப்பாட்டிடுறேன்றானே. ஐய்யய்யோ! இவன் வந்து டைட்டில் வின்னருக்கான எல்லா வேலையும் பார்க்குறான். இவன் இவ்வளோலாம் உருப்படக்கூடாது. அப்புறம் நமக்கு இதாகி போயிரும் நாளைக்கு அப்படின்ற ஒரு யோசனையில, மனசாட்சியே இல்லாம பார்த்தீங்கன்னா, அவர வந்து திரும்பவும் மேனிபுலேட் பண்றாங்க. இல்ல, இல்ல. நீ இப்படி யோசி, நீ அப்படி யோசி.
இதையே நீ இப்படி பாக்குற அப்படி பாக்குற, நான் சும்மா தானே இருந்தேன், நீ தானே வந்து என்னைய இது பண்ண அப்படி. எதே புரியல, இதே போல நடந்துச்சு. அது எனக்கு தெரியல, அவரோட ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணல, அதனால எனக்கு தெரியல. போட்டு மேடம் வந்து இமோஷனலா பிளாக்மெயில் பண்றாங்க இப்போ. என்ன நீ இப்படிலாம் இருந்தியே, என் கூட அப்படிலாம் இருந்தியே, அதெல்லாம் அப்போ இதுவா, அதெல்லாம் வந்து அதுவா, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்லாம் சொல்லி வந்து இது பண்றாங்க. அதையும் மீறி வந்து கமருதீன் தப்பிச்சு ஓடி போவாரா, இல்ல வந்துட்டு திரும்ப லாக் ஆகி உள்ள மாட்டிப்பாரா? ஏன்னா 50வது நாள்ல வந்து சொல்றாங்க. திரும்ப திரும்ப 10 நாளுக்கு ஒரு தடவ குடும்பத்திலருந்து ஒவ்வொருத்தங்களா வந்து வந்தா சொல்லிருப்பாங்க உங்களுக்கு. ஒரு சொல்ல தடவ தான் முடியாது. சொல்ல முடியும். அத யூஸ் பண்ணிக்கிட்டா ஓகே. இல்லன்னா அவ்வளதான், கிளம்ப வேண்டியதான். ஸோ அத கமருதீன் என்ன பண்ண போறாரு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கரெக்ட். ஏன்னா அவ்வளவுதான், எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க, ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, விளையாடுங்கடா இனிமேவாச்சும் விளையாடுங்கடா, 50 நாள் ஏதோ வேஸ்டா அப்படியே உட்காந்துட்டீங்க, இதுக்கப்புறமாச்சும் இண்டிவிஜுவலா விளையாடுங்க. கனிக்கும் வந்து அவங்களோட சிஸ்டர் வந்து சொல்லிட்டு போனாங்க, நீ ஜெயிக்க விளையாடுறியா இல்ல மத்தவங்களை ஜெயிக்க வைக்க விளையாடுறியா அப்படின்னும் சொல்லிட்டு போயிட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறமாச்சு விளையாடுவாங்களா அப்படின்னு தெரியல. கமருதீன் வந்து பிக் டவுட் தான். என்ன பண்ணுவேன் நானு அப்படின்னு, அவரு சும்மா ஈஸியா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடலாம் போல அவரு. அந்த அந்த இதை தெரிஞ்சு வச்சு பார்வதி வந்து சூப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பார்வதியும் மாறுற மாதிரி தெரியல. அவங்க ஆரம்பத்துல இருந்தே தெளிவாதான் இருக்காங்க. இது எப்படி என்ன ஏதுன்னு தெரியல, பாப்போம். ரைட், ஓகே. நாளைக்கு பார்ப்போம் பிரியா.